அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்டர் எழுதி முடிச்சிட்டேன், அட்ரஸ் கொடுங்க. ஏப்பா, இந்த லெட்ரு போய் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஒரு நல்ல பதில் வந்தால் என் பொண்ணோட கல்யாணம் நடந்துடும். கவலையே படாதீங்க, நல்ல பதிலாக தான் வரும். இதாப்பா, புரோக்கர் கொடுத்த அட்ரஸு இந்த டைரியில் தான் இருக்குது. பார்த்து எழுது. படிக்காமல் அந்த காலத்தில் கோட்டை விட்டது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ தானே தெரியுது. உலகம் மாறிக்கிட்டே வருதுய்யா. ஆனால் இப்போது படிப்பு இல்லைன்னா நாரி போயிடுவோம் போல இருக்குது. எந்த காலத்துலேயும் படிப்பு ரொம்ப முக்கியம். அப்போ கோட்டை விட்டுட்டு இப்போ யோசிக்கிற? நான் மட்டுமா யோசிக்கிறேன்? எவ்வளவோ பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. அட்ரஸ் எழுது, அப்புறம் பேசிக்கலாம். அதான் செல்ஃபோன் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுட்டா முடிஞ்சிடும்ல. எதுக்காக லெட்ரு போடுறீங்க? அப்பா, ஃபோனில் பேசினா உடனே மறந்துடும். லெட்டர்னா அப்படியே இருக்கும், எடுத்து அப்பப்போ படிச்சுக்கலாம். அதுக்கு தான் லெட்ரு போடுறது. அட்ரஸு எழுதிட்டேன். ஏப்பா, அப்படியே உன் கையிலே போகிற வழியில் போஸ்ட் பண்ணிடுப்பா. என்னது, ஒரு வாரமாச்சு இன்னும் நமக்கு பதிலே வரல. வர்றாயா? ஏப்பா, ஒரு வாரம் ஆகிப்போச்சு, இன்னும் ஒரு பதிலுமே வரல. கல்யாண விஷயம் சொல்கிறீங்க, எப்படி உடனே பதில் போடுவாங்க? படிச்சுட்டு கொஞ்சம் யோசித்து லேட்டாக தான் போடுவாங்க. ஆஹா, போஸ்ட்மேன் வராரு. ஏப்பா, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து லெட்ரு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வாங்க வாங்க வாங்க. என்னது, போஸ்ட்மேன் லெட்டரை கொடுத்துட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு மாதிரியாக பார்த்துட்டு போகிறான். ஏப்பா, என்ன எழுதியிருக்காங்கன்னு பிரித்து சீக்கிரம் படிப்பா. என்னது, நாம் போட்ட லெட்டரே ரிட்டன் வந்திருக்கு. என்னய்யா இது மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்த லெட்ரு இல்லை, அப்புறம்? நாம் மாப்பிள்ளை வீட்டுக்கு போட்ட லெட்ரு. என்னையா சொல்கிற? நீ கொடுத்த அட்ரஸ் கரெக்டா? ஏப்பா, புரோக்கரே கைப்பட எழுதி கொடுத்த அட்ரஸ்ப்பா. அப்புறம் எப்படி ரிட்டன் வந்துச்சு? இருங்க, அட்ரஸ் சரியான்னு பார்க்குறேன். அடடா, நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம். என்னப்பா, அட்ரஸ் கரெக்டாக இருக்கா இல்லை தப்பாக எழுதிட்டியா? அட்ரஸு தப்பாக எழுதிட்டேன். என்னது, அட்ரஸை தப்பாக எழுதுனியா? அது வந்து அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக எழுதிட்டு கடைசியாக சென்னைன்னு போடுறதுக்கு பதிலாக வெண்ணெய்ன்னு போட்டேன். ஆஹா, ஏப்பா, இந்தியாவிலே வெண்ணெய்னு ஒரு ஊரே கிடையாதப்பா. சாரி, எழுதுகிறப்போ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிப்போச்சு. என்னது, எழுதுகிறப்பவும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிடுச்சா? ஏயா, பேசுகிறப்ப தான் ஸ்பெல் மிஸ்டேக்குன்னா எழுதுகிறப்பையுமா ஸ்பெல் மிஸ்டேக்? நீ ஒரே ஒரு எழுத்தை மாற்றி கல்யாணத்தையே தள்ளி போட்டுட்டியேயா. உங்கள் அப்பன் படுத்துனது பத்தாதுன்னு இப்போ நீயும் படுத்துறியேயா. ஏயா, உன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குக்கு ஒரு அளவே இல்லையாயா. நீ தப்பாக எழுதுனது கூட நான் மன்னிச்சிடுவேன் ஐயா. சென்னைக்கு பதிலாக வெண்ணெய்ன்னு எழுதுனியேயா, அதை தான்யா என்னால் தாங்கிக்க முடியல.